டூடு டிவி. குழந்தையில இருந்தே நீ இந்த கிராமத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கியா? இல்ல நான் இந்த ஊர்ல தான் பிறந்தேன். எஜுகேஷனுக்காக சிட்டில இருக்கிற எங்க அங்கிள் அவங்க வீட்ல தான் இருந்தேன். கிராஜுவேஷன் கம்ப்ளீட் ஆயிட்ட பிறகு 6 months முன்னாடி தான் நான் இங்க வந்தேன். அது கிரேட். உன்னோட பொழுதுபோக்கு என்ன? எனக்கு டிராவல் பண்றது, குக்கிங் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஓஹோ, பை த வே, நீ என்ன மாதிரியான டிஷஸ்லாம் சமைப்ப? எல்லாமே பண்ண முடியும். அப்புறம் அது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். பிரதீக் தன்னோட பெற்றோரை நைனா ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு நைனாவோட அப்பா அம்மா கிட்ட பொண்ணு கேட்குறாரு. அவங்க கிராமத்துல வாழ்றவங்களா இருந்தாலும் அவங்க ரொம்பவே ஓப்பன் மைண்டட் பீப்புள். அந்த ஊர்ல இருக்கிற வயல்வெளிகளையும் தோட்டத்தையும் பார்க்கணும்னு பிரதீக் அவர்கிட்ட சொல்றாரு. நீ பிரதீப் கூட போயிட்டு வான்னு நைனாவோட அப்பா நைனா கிட்ட சொல்றாரு. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டே அழகான வயல்வெளிகளை பார்த்துக்கிட்டே நடந்து போறாங்க. உன்னோட கிராமம் ரொம்ப அழகா இருக்கு. எல்லா இடத்துலயும் பசுமையா இருக்கு. இந்த ஊருக்கு தடவை வரீங்களா? அம்மா வழி தான் கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. நான் சின்ன பையனா இருக்கும் போது 2-3 தடவை போயிருக்கேன். அதுக்கப்புறம் போறதுக்கு சான்ஸே கிடைக்கல. 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு கிணத்து பக்கத்துல போறாங்க. அந்த கிணத்து பக்கத்துல ரொம்ப சிவப்பா தக்காளிகள் இருக்கு. நைனா அந்த தக்காளிகளை பறிக்கிறாங்க. அப்புறம் பிரதீக் அந்த கிணத்தோட சுவர்ல உட்காந்துட்டு இருக்காரு. அப்புறம் அவரு கிணத்தை எட்டி பார்க்கறாரு. அப்போ அவரு பார்க்கறாரு, கிணறு ரொம்பவே வறண்டு போயிருக்கு. ஆனா தண்ணி சுவர் வழியா கசிஞ்சிட்டு இருக்கு. இந்த கிராமத்துல இருக்கிற கிணறு கூட தனித்துவமா தான் இருக்கு. இது வத்தி இருக்கா தண்ணி இருக்கானே தெரியலையே. நல்லது. இந்த டொமேட்டோ பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் பிரதீக் கூட சேர்ந்துக்கிட்டு கிணத்தோட சுவர்ல உட்கார்றாங்க. அவங்க அங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் திடீர்னு வானிலை மாறுது. வானத்துல கருமேகம் சூழ்ந்துருது. மின்னல் அடிக்க ஆரம்பிக்குது. அங்க இடியோட சேர்ந்து மழை பெய்யவும் ஆரம்பிக்குது. அங்க திடீர்னு எல்லாமே நடக்கிறதுனால அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ரொம்ப சீக்கிரமா அந்த கிணறு நிறைய ஆரம்பிக்குது. அது ஆபத்து மாதிரி தெரியுது. என்ன உங்க ஊர்ல வானிலை இவ்வளவு சீக்கிரமா மாறுது? நான் பார்க்கறதும் இதுதான் தடவை. வா, இங்க இருந்து ஓடி போயிடலாம். அவங்க 2 பேரும் திரும்பி பார்த்த உடனே அங்க திடீர்னு ஒரு பெரிய பேய் அவங்க முன்னாடி தெரியுது. அது ரொம்ப சத்தமா சிரிக்க ஆரம்பிக்குது. அது தன்னோட பயங்கரமான குரல்ல பேச ஆரம்பிக்குது. நீங்க நினைச்சதால இங்க வந்தீங்க. ஆனா திரும்பி போகணும்னா நான் நினைக்கணும். என்னோட சாபத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு வழி கிடைச்சது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நைனாவும் பிரதீக்கும் எதிர் திசையில ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அந்த பேய் ரொம்ப சத்தமா சிரிக்க ஆரம்பிக்குது. 2 பேரும் ஓடி போய் அங்க இருக்கிற வயல்வெளிக்கு நடுவுல உயரமான செடிங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. திடீர்னு அந்த மோசமான பேய் அவங்க முன்னாடி வந்து நிக்குது. நீ 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 யாரு? நானு உங்களோட சாவு. ரொம்ப நாளாவே நான் சாப்பாடு சாப்பிடவே இல்லை. இன்னைக்கு உங்க 2 பேரை நான் சாப்பிட போறேன். எங்களை சாப்பிட போறியா? ஏன்? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? தப்பு நீங்க 2 பேரும் பண்ணிருக்கீங்க. நீங்க 2 பேரும் இங்க வந்து என்னோட சாபத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. நீ இப்போ ஃப்ரீ ஆயிட்டனா நீ எங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன் எங்களை சாப்பிடணும்னு நினைக்கிற? எப்பயாவது புலி மற்றும் மானோ ஃப்ரெண்ட்ஸா இருந்தது நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த கிணறுக்கு சாபம் இருக்கா? இந்த கிணறுல இருக்கிற பேயா நீ?
இந்த கிணறோட ஓனர் நானு. இந்த கிணறுக்கு சாபம் இல்ல, சாபம் எனக்கு இருக்கு. சபிக்கிறது நல்லதா? பேயா? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அரே, நீங்க ஏன் என்னோட டைம் வேஸ்ட் பண்றீங்க? எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. நான் உங்களை சாப்பிட போறேன். உன்னால எங்களை சாப்பிட முடியும், ஆனா முதல்ல எங்ககிட்ட ஒன்று சொல்லிடு. நீ யாரு? அது என்ன சாபம்? எங்க மேல இரக்கம் காட்டு. நாங்க ரொம்ப அப்பாவிங்க. நான் உங்களுக்கு கருணை காட்டணுமா? ஆனா இந்த ஊர்க்காரங்க எனக்கு அந்த கருணை காட்டலையே. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த முதல் நாளே பாம்பு கடிச்சு என் புருஷன் இறந்துட்டாரு. அதெல்லாம் என்னால தான். நான் தான் பெரிய சனின்னு சொல்லி என்னை இந்த ஊர்ல இருந்து விரட்டிட்டாங்க. அம்மா வீட்டுக்கு போக முடியாம நான் இந்த கிணறுல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். உயிரோட தான் இருந்தேன் நானு. ஆனா சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம ஒரு நாள் நான் இறந்து போயிட்டேன். அப்ப நான் முடிவு பண்ணேன், இவங்க எல்லாரையும் நான் சாகடிச்சு என் பழிய தீர்த்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த ஊர்ல இருக்கிற ஒரு மந்திரவாதி என்ன ஊருக்குள்ள வர முடியாத மாதிரி சாபம் விட்டுட்டான். அந்த சாபம் சரியாகணும்னா இந்த கிணறு மேல யாராவது வந்து உக்காரணும்னு சொன்னான். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க வந்து அந்த கிணறு மேல உக்காந்தீங்க. என்னோட சாபம் எல்லாமே தீந்துடுச்சு. உங்களோட மாமா மாமியார் யாரு? சௌதரி, பான் கடைக்காரு. ஓ, அந்த ரோட்ல கடை வச்சிருக்காங்களே அவங்களா? அவங்களுக்கு ஒரு ஹேண்டிகேப் பையன் கூட இருக்கான்ல? ஆமா, அவங்கதான். ஆனா அவங்க இப்போ வாழ முடியாம சாக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே. உண்மையதான் சொல்றியா? அவங்கள சாப்பிட்றதுக்கு பதிலா அந்த பேய் அவங்கள கையில தூக்கிக்கிட்டு அந்த ஊரை விட்டே பறந்து போயிடுச்சு. அவங்க மாமனார் இருக்கிற வீட்டுக்கு அந்த பேய் வந்துருச்சு. ஒண்ணுமே முடியாம அவங்க பெட்ல படுத்துட்டு இருக்கிறத அது பார்க்குது. அவங்க தொழுநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்க முடியாத ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு சாப்பாடு சாப்பாடுன்னு பேசிட்டு இருக்கிறத பார்க்குது. அவங்க அப்படி முடியாம இருக்கிறத பார்த்த உடனே அந்த பேய் நிம்மதியாகுது. உன் கண்ணாரியே பாத்தியா? பார்த்துட்டேன். என் மனசுக்கு நிம்மதி கிடைச்சது. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த பேய் பிரதீக்கையும் நேனாவையும் கீழே விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி அதே கிணறுக்கே போயிடுச்சு. பிரதீக்கும் நைனாவும் வேகமா நடந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. ஒரு கிராமம் இருந்துச்சு. ஆனா அந்த கிராமத்து ஜனங்க ஞாயிற்றுக்கிழமையான வெளியே வர பயந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கிராமத்துல ஒரு இனிப்பு விற்கிற பேய் இருந்துச்சு. அந்த பேய் எப்போ இனிப்பு எடுத்துட்டு வந்தாலும் அந்த இனிப்போட மனம் ஊரெல்லாம் பரவும். அந்த இனிப்போட மனம் அங்கிருந்த எல்லாரையும் ஈர்த்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இனிப்பை விற்கிறவன் எல்லாரையும் கூட்டிட்டு போய் அவனுடைய இனிப்பு கடையில வச்சு கொன்னுடுவான். அதனாலேயே அங்க இருந்த ஜனங்க எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமையானா கதவு ஜன்னல் எல்லாத்தையும் இறுக்கமா மூடிடுவாங்க. அந்த வாசம் உள்ள வரவே கூடாதுன்னு. ரமேஷ் 15 வருஷம் கழிச்சு அவங்க பாட்டியை பார்க்கறதுக்காக ஊருக்கு வந்திருந்தான். அவன் சின்ன வயசுலயே சிட்டிக்கு போயிருந்தான். பாட்டி, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன். சரி, ஆனா சீக்கிரம் வந்துடு. சரி பாட்டி, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் இன்னும் சின்ன குழந்தை இல்லை பாட்டி. டேய், நீ எவ்வளோ பெரியவனானாலும் எனக்கு இன்னும் நீ குழந்தை தாண்டா. அதுக்கப்புறம் ரமேஷ் வீட்டை விட்டு வெளியே வந்து அவனுடைய நண்பர்களை பார்க்கறான். ஏ அண்ணா, ராஜு, ஏ பப்ளு, ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. நாளைக்கு எங்கேயாச்சும் போகலாம். எப்படி இருந்தாலும் நாளைக்கு சண்டே தானே, உங்களுக்கெல்லாம் லீவ் இருக்கும். இல்லை இல்லை இல்லை, நாளைக்கு நாம எங்கவும் போகக்கூடாது. ஆனால் ஏன்? கிராமத்தில் இனிப்பு விற்கிற ஒரு பேய் இருக்கு.
அந்த பேயோட இனிப்பு வாசம் யாருக்காச்சும் வந்துச்சுன்னா அவங்க செத்துருவாங்க. அதனால நீயும் தூங்கும்போது கதவு ஜன்னல் எல்லாம் மூடிக்கிட்டு தூங்கு, சரியா? வா சகோதரா, வீட்டுக்கு போலாம் வா. இப்படி சொல்லி ராஜுவும் பப்ளுவும் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அட, இவங்க என்னதான் பேசுறாங்க? இதோ இனிப்புன்னு சொல்றாங்க, பேயின்னு சொல்றாங்க. என்ன இது? ஆனா இவங்க கொஞ்சம் உறுதியா சொல்றாங்களே. சரி சரி, அப்படின்னா பாட்டிக்கிட்ட கேட்கலாம். அதுக்கப்புறம் ரமேஷ் வீட்டுக்கு வந்து பாட்டி கிட்ட அவனுடைய நண்பர்கள் சொன்ன எல்லாத்தையும் சொன்னான். பாட்டி, இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப விசித்திரமா பேசிட்டு இருந்தாங்க. ஏதோ இனிப்பு பேயின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பாட்டி அது? ரமேஷ் இனிப்பு விற்கிற அந்த பேய பத்தி நிறைய தெரிஞ்சுக்க விரும்பினான். ஆனா பாட்டி நடுவுலயே அவனுடைய பேச்சை நிப்பாட்டினாங்க. நாம இத பத்தி இன்னொரு நாள் பேசலாம். இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு. அதுக்கப்புறம் ரமேஷ் அவனுடைய ரூமுக்கு போனான். ரமேஷ் அந்த இனிப்பு பூதத்தை பத்தி எல்லாரும் சொன்னதை நம்பவே இல்லை. அதனால ஜன்னல் சாத்தாம அப்படியே படுத்தான். கொஞ்ச நேரத்துல இனிப்பு விற்கிற பூதம் கையில இனிப்பை எடுத்துக்கிட்டு கிராமத்துல வலம் வந்துச்சு. கிராமத்து ஜனங்களை, கதவை திறந்து என்னையும் கொஞ்சம் பாருங்க. நான் உங்களுக்காக தான் இந்த இனிப்பெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க வாங்க. ஆனா யார் வீட்டு கதவு ஜன்னலும் திறக்கவே இல்லை. ஒன்றும் பரவாயில்ல, இன்னைக்கு யாரு சாகுறாங்கன்னு நானே பார்க்குறேன். இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் மாட்டாம போயிடுவாங்களா? சரி, பார்க்கலாம் அது யாருன்னு. அப்போ அந்த பூதம் ரமேஷ் வீட்டு ஜன்னல் திறந்திருந்ததை பார்த்துச்சு. அதுக்கப்புறம் இனிப்போட மனம் ரமேஷோட ரூமுக்கு போனதும் ரமேஷ் அந்த இனிப்பு வாசத்துக்கு ஈர்க்கப்பட்டு எழுந்திருச்சான். ஆஹா, என்ன ஒரு நறுமணம்! இனிப்போட நறுமணமே இப்படி இருக்குன்னா அந்த இனிப்பு எவ்வளோ டேஸ்டா இருக்கும். ரமேஷ் அந்த இனிப்போட வாசத்துக்கு ஈர்க்கப்பட்டு வெளியே வந்தான். வெளியே வந்த ரமேஷை பார்த்ததும் அந்த பூதம் அவனை அப்படியே தூக்கிட்டு அதோட கடைக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. எப்படியோ ஒரு வேட்டை கிடைச்சிருச்சு. இது எல்லாத்தையும் பார்த்த ரமேஷ் காஞ்ச இலை போல நடுங்க ஆரம்பிச்சிட்டான். என்னை விட்டுரு, என்னை கொண்டுடாத. நான் தெரியாம இங்க வந்துட்டேன். என்னை விட்டுரு, என்னை போக விடு. நான் தெரியாம என்னோட ஜன்னலை திறந்து வச்சு தூங்கிட்டேன். நான் வேணா உன்னோட கடையில வந்து நான் எல்லா வேலையும் பார்க்குறேன். இல்லை இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இந்த கிராமத்து ஜனங்களை எல்லாரையும் கொல்ற வரைக்கும் எனக்கு அமைதி கிடைக்கவே கிடைக்காது. ரமேஷ் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான். ஆனா அந்த பூதம் ஒத்துக்கவே இல்லை. அந்த பூதம் ரமேஷை கொல்றதுக்கு முன்னாடி வந்தப்போ ரமேஷோட கழுத்துல இருந்த தாயத்தை அந்த பூதம் பார்த்துச்சு. அதை பார்த்ததும் பூதம் அமைதியாயிடுச்சு. இந்த தாயத்து உனக்கு எங்கிருந்து கிடைச்சது? இந்த தாயத்தை என்னோட அம்மா ஞாபகார்த்தமா அவங்க சாகும்போது எனக்கு கொடுத்தாங்க. பூதம் ரமேஷ் சொன்னதை கேட்டதும் அழ ஆரம்பிச்சது. இந்த தாயத்து என்னோடது, நான் தான் உன்னோட அப்பா. ரமேஷ் இனிப்பு பூதத்தோட பேச்சை கேட்டு ஒண்ணுமே புரியாம நின்னுட்டு இருந்தான். அப்போ அந்த பூதம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஸ்வீட் கடை இருந்துச்சு. என்னோட ஸ்வீட் ரொம்ப ருசியா இருக்குன்னு பக்கத்து ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு. இதுக்கு நடுவுல ஊரோட முதலாளி பையனும் ஸ்வீட் கடைய போட்டான். ஆனா அவன் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமான விலைக்கு வித்தான். அதனால அவனுக்கு எந்த மாதிரி லாபம் கிடைக்கல. அவன் என்னோட கடையை காலி பண்றதுக்கு யோசிச்சான். ஒரு நாள் கடையோடவ என்னையும் சேர்த்து எரிச்சிட்டான். அப்பலிருந்து நான் அவனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். அப்பா, உங்களை கிராமத்து முதலாளி பையன் தான் கொன்னான். ஆனா இந்த கிராமத்து ஜனங்க பாவம் என்ன பண்ணாங்க? என்னோட கடைக்கு நெருப்பு வச்சப்போ யாருமே வந்து என்னை காப்பாற்றவே இல்லை. அதனால தான் அவங்கள கொல்ல போறேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் முதலாளி பையனை என்னால கொல்லவே முடியல. ஏன்னா அவன் எப்பவுமே வீடை பூட்டிக்கிட்டு தான் உள்ள இருப்பான். அப்பா, நான் இதுக்கு உதவி பண்றேன். ஆனா கிராமத்து ஜனங்களுக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது. இனிப்பு பூதம் ரமேஷ் சொன்னதை கேட்டுக்குச்சு. அதுக்கப்புறம் ரமேஷ் எல்லா பிளானையும் சொன்னான். அதுக்கப்புறம் ரமேஷ் பிளான் பண்ணபடி கொஞ்சம் இனிப்பை எடுத்துட்டு போய் அந்த கிராம தலைவரோட வீட்டு ஜன்னல்ல வச்சிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த ஊர் தலைவரோட மகன் அந்த மனத்துக்கு ஈர்க்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தான்.
நான் இப்போ உன்னை கொன்னு என்னோட சபதத்தை முடிக்க போறேன். நீ என்ன எதுக்கு கொல்ற? இந்த ரமேஷ் எதுக்கு விட்டு வச்சிருக்க? ஏன்னா என்னை கொன்னது நீ. இந்த கிராமத்து ஜனங்க பாவம். நான் யார் நீ? அதுக்கப்புறம் அந்த பூதம் அவனுடைய உண்மையான உருவத்துக்கு மாறுச்சு. கஜோதர் நீயா? கஜோதர் தான். என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன். ஆனா இனிப்பு பூதம் அவனுடைய எந்த பேச்சையும் கேட்காம அவனை கொன்னுடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பூதம் கிராமத்துல இருக்கிற யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கூட எல்லாரும் வெளியே வர ஆரம்பிச்சாங்க. உன்னோட கண் எவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? இப்போ என்ன சொல்ற? அது குளிர்காலம். மணலியில இருக்கிற ஸ்னோஃபாலை பார்த்து ரசிக்கிறதுக்காக ஒரு தம்பதிகள் அங்க போயிருந்தாங்க. இண்டோர்ல வாழ்ந்துட்டு இருந்த அவங்க 2 பேரும் ரொம்ப காதலிச்சிட்டு இருந்தாங்க. எவ்வளோ சூப்பரா இருக்கு இல்ல? நீ எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்க. நான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம்னு. அவங்க 2 பேரும் ஐஸை எரிஞ்சு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. ராகுல், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நம்ம ரூமுக்கு போலாமா? ரொம்ப டயர்டாயிருச்சு, பசிக்குது. 2 பேரும் ரூமுக்கு போறதுக்காக லிஃப்ட் ஓபன் பண்ணாங்க. அப்ப லிஃப்ட்ல ரொம்ப அழகான பொண்ணு ஒருத்தி இருந்தா. ராகுல், சிம்ரன் 2 பேரும் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் அவங்க ஹோட்டல் ரூமுக்கு போனாங்க. லிஃப்ட்ல பார்த்த அந்த பொண்ணு எவ்வளோ அழகா இருந்தால. உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க கூடாதே? ஆனா அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு யார் ஞாபகமோ வருது. யாரு? சிம்ரன் கண்ணாடி முன்னாடி நின்னு மேக்கப் போட்டுக்கிட்டே சொன்னான். ஒரு அழகான பொண்ணு பத்தி. ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த கதை இது. கங்கா நதி பக்கத்துல ஒரு அழகான சிட்டி இருந்தது. எங்க அம்மா அங்கதான் பிறந்து வளர்ந்தாங்க. அதே சிட்டில ஒரு அழகான பையன் இருந்தான். அவன் பேரு விக்கி. மச்சான், கடைசி வரைக்கும் நான் சிங்கிளாக தான் இருக்க போறேன். ஏன்டா கவலைப்படுற? நான் இருக்கேன், ஒன்றும் கவலைப்படாத. நீ என்னடா பண்ண போற? நீ என்னோட லவ்வரா இருக்கிறியா? சே, நான் இல்லடா, இந்த ஆப் பண்ணோம். ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு ஒரு நல்ல மேட்ச் கிடைக்கும். ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டு விக்கி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணான். 2 நாள்லயே அவனுக்கு ஒரு அழகான பொண்ணு கூட மேட்ச் ஆச்சு. மச்சான், மேட்ச் ஆயிடுச்சு. மெசேஜ் கூட பண்ணோம். நாளைக்கு அவளை மீட் பண்ண போற. ஐயா, சூப்பர்டா மச்சான். நீயும் கமிட்டட் பாய்ஸ் கேங்ல சேர்ந்துட்ட. விக்கி ரொம்ப சந்தோஷமா அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக போனான். கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் விக்கியோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனாங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. நான் உன்னை மீட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபார்ம் ஹவுஸோட ஜன்னல் வழியா அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. அடுத்த நாள் காலையில விக்கியோட பாடி தான் வெளியே வந்துச்சு. போலீஸ் அந்த பொண்ணை ரொம்பவே தேடினாங்க. ஆனா எந்த ப்ரூஃபும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த சிட்டில 2 மாசத்துல 28 பேர் இதே மாதிரி செத்து போனாங்க. எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. ஆம்பளை பசங்க வெளியே வர்றதையே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள், இங்க பாருடா, எனக்கு ஒரு மேட்ச் ஆயிடுச்சு. ரொம்ப அழகா இருக்கான். நாங்க 2 பேரும் மீட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். ரோஹன், சிட்டியில் ஒரு பேய் வந்திருக்கு. உன்ன மாதிரி பையனை வலையில போட்டுக்கிட்டு கொன்னுரும். பத்திரம். டேய், கடவுள் புண்ணியத்துல இந்த பொண்ணு எனக்கு மேட்ச் ஆயிருக்கு. நீ ஏதோ சொல்லி அதை கெடுத்துடாதடா. ரோஹன் அந்த பொண்ணை மீட் பண்றதுக்காக போனான். 2 பேரும் நல்லா சாப்பிட்டு ஒரு லாங் டிரைவ் போனாங்க. கார் யாருமே இல்லாத ஒரு இடத்துல நின்னுச்சு. நீ ரொம்ப அழகா இருக்க. நீ என் கூட இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பயங்கரமான உருவத்தை பார்த்து
யார் நீ? பேய் அந்த ரோஹனை சாகடிக்க முன்னாடி வந்தப்போ ரோஹனோட ஃப்ரெண்ட் ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டுக்கிட்டு அங்க வந்தான். ரோஹன் பின்னாடி போ. மந்திரவாதி அவனுடைய மந்திர சக்தியால அந்த பேயை கட்டி போட்டான். கடவுள் புண்ணியத்துல நீ பொழைச்சிட்ட. இந்த பேய் நிறைய பேரை இதே மாதிரி தான் கொன்னு இருக்கு. ஆனா ஒண்ணு, இந்த ஆணி எப்போ புடுங்க போகுதோ அப்போ இது திரும்ப வரும். குட் ஸ்டோரி. நீ அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆகிட்ட போல, அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் கதையெல்லாம் கட்டுற. இல்லைங்க, நான் சொல்றது கதை இல்ல, உண்மையிலேயே நடந்தது, என்ன நம்புங்க. ராகுல் அவனுடைய ஹோட்டல் ரூமுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணான். 2 பேரும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ராகுல் கேட்டான், அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் அப்படியே போச்சு. அந்த பொண்ணை பத்தி எல்லாருமே மறந்துட்டாங்க. ஆனா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த கதை தெரியும். இப்போ ரீசெண்டா இண்டோர்ல கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு. நீ கேள்விப்பட்டிருப்ப. எல்லாரும் சொல்றாங்க அந்த மந்திரவாதி அடிச்ச ஆணி வெளியே வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. ஓ அப்படியா? அப்புறம் என்னாச்சு? உனக்கு கோலு ஞாபகம் இருக்கா? சர்மாஜி வீட்டில் இருந்தானே அந்த இன்ஜினியர் ஸ்டூடெண்ட். ஆமாம் தெரியும், நல்ல பையன். ஆனால் கொஞ்ச நாளாக அவன் காணலை. எப்படி பார்க்க முடியும்? அவன் தான் செத்து போயிட்டானே. ஒரு நாள் என்னை பார்க்க வந்திருந்தான், ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அக்கா, நான் உனக்கு சொல்லியிருந்தேன்ல, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு. ஹே ஆமா, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? இல்லை அக்கா, இப்போ கல்யாணம் இல்லை. ஆனால் நாங்கள் சிம்லா மணாலின்னு ட்ரிப் போகிறோம். இன்னைக்கு கிளம்புறோம். சூப்பர்டா, நல்லா என்ஜாய் பண்ணு, சரியா? அப்படி போனவன் திரும்பி வரவே இல்லை. அந்த பேய் அவனை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிடுச்சு. சரி கவலைப்படாத, எனக்கும் தான் கவலையாக இருக்கு. ரொம்ப நல்ல பையன். நான் அவனை பத்தி மட்டும் இல்லைங்க, செத்து போன எல்லா பசங்களை பத்தியும் கவலைப்படுறேன். சரி சரி, அதை பற்றி விட்டுரு. சரி, போய் மூஞ்சி கழுவிட்டு வா, நாம் மறுபடியும் போகலாம். ராகுல் அப்புறம் சிம்ரன் 2 பேரும் ஈவினிங் வாக்காக வெளியே போனாங்க. 2 பேரும் லிஃப்ட்டை திறந்தா லிஃப்ட்குள்ள அதே பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்து ராகுல் கொஞ்சம் பயந்துட்டான். கேளு, உனக்கு ஒரு ஸ்வீட் நியூஸ். அப்படியா? என்ன குட் நியூஸ்? அப்பா அம்மா நம்மளோட கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க உன்னை பார்க்கணுமா? இது உண்மையிலேயே குட் நியூஸ் தான். வா, ஏதாவது ஸ்வீட் வாங்கி சாப்பிடலாம். ட்ரிப்ல இருந்து போனதும் டைரக்டா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் அவங்க ரூமுக்கு போலான்னு முடிவு பண்ணாங்க. லிஃப்ட் ஓபன் பண்ணா மறுபடியும் அதே பொண்ணு. இந்த தடவை ராகுலுக்கு பயத்துல வேர்க்கவே ஆரம்பிச்சிருச்சு. லிஃப்ட் அவங்க ஃப்ளோரை வந்து சேர்ந்ததும் 2 பேரும் பயந்து லிஃப்ட்டை விட்டு ஓடி அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. உடனே கதவை சாத்திட்டாங்க. இந்த பொண்ணு மறுபடியும் ஏன் நமக்கு முன்னாடி வரா? அந்த பொண்ணு இந்த பொண்ணு தானா? நான் இனிமே வெளியே போக மாட்டேன். ராகுல் பயப்படாத, இது ஒரு கோயின்சிடென்ஸா கூட இருக்கலாம் இல்லையா? நாம எத்தனை தடவை ரூம் விட்டு வெளியே போனோம்? எல்லா டைம் வந்திருக்கா. இது கோயின்சிடென்ஸ் அல்ல. நீ சொன்ன அந்த பொண்ணு என்னானா? அவ பிடிபட்டாளா? இல்லைங்க, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. ஒருவேளை அந்த மந்திரவாதி மறுபடியும் அவ தலையில ஆணி அடிச்சிருக்கலாம். இல்லனா இப்போ அவ வேற யாரையாவது வேட்டையாடிட்டு இருக்கலாம். சிம்ரன் ராகுலை சமாதானப்படுத்தினான். கொஞ்ச நேரம் கழிச்சு ராகுல் அமைதியாயிட்டான். சிம்ரன் ராகுலோட முகத்தை தடவி கொடுத்துட்டு இருந்தா. நீ ரெஸ்ட் எடு, நான் இந்த மேக்கப்பை தொடச்சிட்டு வந்துடுறேன். குடு, நான் பண்றேன். ஆஹா, சாருக்கு இப்ப என்ன என் மேல கரிசனம்? இனிமே நான் உன்னோட சர்வெண்ட் தானே? புத்திசாலிடா நீ. ராகுல் மேக்கப்பை தொடச்சிட்டு இருந்தான். உன்னோட கண்ணு ரொம்ப அழகா இருக்கு, பார்த்ததும் மயங்கிட்டேன். முடிய சீவும் போது உன்னோட கூந்தல் பட்டு போலவே இருக்கு.
அப்படி சொல்லிக்கிட்டே ராகுல் சிம்ரனோட முடிய சீவிட்டு இருந்தான். அப்போ சீப்பு திடீர்னு முடியில மாட்டிக்கிச்சு. ராகுல் ரொம்ப ஜோரா இருக்கு. அப்போ ஆணி வெளியே வந்துச்சு. அவ மறுபடியும்